வாங்க வணக்கம், வெல்கம் டு குக்கீஸ்வெல் சேனல். இன்றைக்கி குக்கீஸ்வெல் சேனலில் சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பொன்னி பச்சரிசி 200 கிராம் எடுத்துக்கிறேன். அரிசியை கழுவி தண்ணியை கீழே ஊற்றிடலாம். நம்ம இந்த பொங்கலை அரிசி களைஞ்ச தண்ணியில் தான் வைக்க போகிறோம். அதனால் 2வது அரிசி களையிற தண்ணியும் 3வது அரிசி களையிற தண்ணியும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த கப்புக்கு 1 கப் அரிசி எடுத்துக்கோங்க. அதனால் இதே கப்புக்கு 2 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் குறைவாக வேணும்னா கூட 1/2 கப் சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் மட்டும் எடுத்துக்கிறேன். நான் லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன். எப்பயுமே இனிப்பு செய்யும்போது நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா அது இனிப்பு சுவையை கூட்டி தரும். அதனால் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம் மண்டவெல்லம் எடுத்துக்கிறேங்க. இது பாகு மண்டவெல்லம். அதனால் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சும்மாவே தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறேன். நம்ம அப்படியே போட்டோம்னா தூசி எதுவும் இருக்குமா அப்படின்னு தெரியாது. அதனால் கரைச்சிக்கிட்டு அதை வடிகட்டி யூஸ் பண்ணுவோம். இப்போ இதை வடிகட்டிடலாம். சக்கரை பொங்கலுக்கு நெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் 50 கிராம் நெய் எடுத்துக்கிறேன். நெய் சூடானதும் முந்திரி பருப்பு அவங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் 20 முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். முந்திரி பருப்பு லைட்டாக வறுபட்ட உடனே கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கலாம். இதுவும் நம்ம விருப்பம்தாங்க. இவ்வளோ தான் சேர்க்கணுன்னு அளவுலாம் கிடையாது. வீட்டில் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்கன்னா நம்ம நிறையவே சேர்த்துக்கலாம். நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேங்க. நல்லா குழச்சி விட்ருங்க. எனக்கு ஓரளவு குழஞ்சா போதும். அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்னும் குழையணும்னா இன்னும் நல்லா கொஞ்சம் கடைஞ்சிக்கோங்க. ஏன்னா சர்க்கரை பாகு ஊற்றுனதுக்கப்புறம் அது கொஞ்சம் தனித்தனியாக வரும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு நல்லா ரெண்டும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் ரெண்டும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகும். ஒரு 3 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டு தாங்க சேர்க்கணும். அப்போ தான் ஸ்மெல் நல்லாயிருக்கும். சில பேர் முதலையே அந்த பாகுலையே சேர்த்துட்றாங்க கொதிக்க வைக்கும்போது. இது பாகு வெல்லன்றதுனால நம்ம கரைச்சி தான் எடுத்துருக்கோம். இல்லாட்டியுமே நீங்கள் லாஸ்ட்டு சேர்த்து பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸ்மெல் நல்லா வரும். வறுத்த முந்திரி கிஸ்மிஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். நல்லா சூடாக இருக்குது. இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குக்கீஸ்வெல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். Thank you. Thanks for watching.